வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகிறோம் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்து பாருங்கள். ராசிக்கு பரப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பணம் ஈர்க்கும் முறைகள், ஸோ பணம் எப்படி ஈர்க்கிறது, அதுக்கான மந்திரங்கள்ங்கிறத பற்றி சொல்கிறோம், மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் இப்போ 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலேயே நீச்சமாக இருக்கும்போது தந்தையால் ஒரு மனக்கசப்புகள், வெளிநாட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஆனால் லாபங்கள் பணம் மற்றும் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வரும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் அது 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு செக் இஷ்யூ பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீடு மனை விற்பனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 4, 7ஆம் அதிபதியான குரு 11ல் இருக்கும். நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி தாயோடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி 5 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் இருக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் ஒரு நல்ல ஒரு முயற்சி, அதுவும் குலதெய்வத்தை இப்போ வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே நீச்சமாக கொஞ்சம் நமக்கு மன கஷ்டங்கள், தந்தை சார்ந்த விஷயங்களோ இல்லை வெளிநாட்டில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தோடு இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா தொழிலான விஷயம் புதிய ஒரு லாபங்களும் பெரிய ஒரு லாபத்தை நோக்கி உங்களோட பிளான்லாம் போடுவீங்க, அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபக்தி பலன்கள். கன்னி லக்னமாக சூரியன் தேசாபதி, சூரியன் 12ஆம் அதிபதி 11ல் இருக்கும். நல்ல லாபங்கள், மறைமுகமான லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக சந்திர தேசாபதி, சந்திரன் பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள் தான். புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இருந்தாலும் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், பட் இருந்தால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக செவ்வாய் தேசாபதி, செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்கள், காசோலை, செக்ஸ் ஏதாச்சும் இஷ்யூ பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக ராகு தேசாபதி, ராகு 6ல் இருக்கும். சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் அடிதடிகள், கொஞ்சம் கை கலப்பெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு இறப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு போகும்போது கை கலப்புகள் அந்த மாதிரி ஒரு இடங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துங்க. தொழில் நடக்கிற ஏரியாலையும் கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை செய்யும் இடங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக குரு தேசாபுத்தி இருந்தாலும் குரு 4, 7ஆம் அதிபதி உங்களுக்கு 11ல் உச்சமாக இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும். அது மட்டும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தாயார் சம்பந்தமான விஷயங்களும் மனக்கசப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தேசாபதி, சனி 5, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும், பட் வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற ஒரு ஃபீலே கண்டிப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தேசாபதி இருந்தாலும் புதன் 10ல் ஆட்சி பலத்தோடு வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு லெவலில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருக்குது. பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கன்னி லக்னமாக இருந்து கேது தேசாபதி, கேது 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கொஞ்சம் தூங்காமல் என்ன பண்ணுறது ஏது பண்ண குழம்புவீங்க. அமைதியாக ஒரு விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுக்குங்க. கன்னி லக்னமாக சுக்கிர தேசாபதி, சுக்கிரன் 2, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் நீச்சமாக உங்களது ராசியிலே இருக்கும்போது ஃபண்டு சம்மந்தமான விஷயங்கள், குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் இல்லை தந்தை சார்ந்த விஷயங்களை நமக்கு ஒரு மன உளைச்சல் மன காயங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார ஒரு பிரார்த்தனை அதுவும் கரெக்டாக ஒரே டைமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்டினியூவாக பண்ண உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பணம் ஈர்க்கும் முறை. ஸோ பணம் ஈர்க்கும் முறைன்னும் போது நிறைய பேர் தெரியலும். இதில் பார்த்திங்கன்னா மனம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 100%ல்
மிஞ்சி போனால் ஒரு 3-4% ஆள்கிட்ட தான் வந்து ஒரு பெரும் பணம் இருக்குது. மீதி எல்லோருமே வந்து பெரும் பணம் பின்னாடி ஓடுற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. இதில் வந்து ஏபிசிடி நிறைய கேட்டகரி இருந்தாலும் ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய பணம்னா ஒரு மொத்த பணத்துலேயும் ஒரு பெரிய பங்கை வந்து ஒரு 4% 5% உள்ள மக்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் பணம் ஈர்க்கும் முறை என்னங்கிறத பற்றி தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முதல்ல வந்து மனசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் வராது, இதுக்கு எதுக்கு தண்ட செலவு, இது நான் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மன ரீதியாக சில கட்டுப்பாடுகளை வைக்கும்போது பணம் நம்மகிட்ட வராது. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ மன ரீதியாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும், எனக்கு பணம் வருது, இந்தந்த பணம் வரும், அப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்பனையிலே வந்து ஒரு பெரும் பணம் வந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிருஷ்டி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து பணம் ஈர்க்கிறதுக்கான இன்னொரு விஷயம், இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா குபேர காயத்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த குபேர காயத்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இடத்துல வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருந்தார். ஸோ அவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 108 முறை வந்து காலையில் சாயங்காலம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பணம் ஃப்ளோட்டிங் வந்து பெரிய அளவில் க்ரோர்ஸில் இருந்தது. ஸோ அவர் வந்து அதை மிஸ் பண்ண இத்தனைக்கும் ஒரு பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ண அவர் வந்து பிஸ்னஸ் செக்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரொட்டேஷன் கொண்டாந்தார். ஸோ அது அவரால் முடிஞ்சுது. காரணம் என்னென்னா அவர் அந்த மந்திர உச்சாடங்கள் அதுவும் குபேர காயத்ரியை வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எனது வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரர் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், பணமே இல்லை, பணம் வேணும் அப்படின்னு வரும்போது காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திப்பார், ஒரு 4:30 எழுந்திப்பார், கொஞ்சம் மூஞ்சி கை கழுவிட்டு விளக்கேற்றிட்டு இந்த கனகதாரா சோஸ்திரம்ங்கிற ஒரு இருக்குது, சங்கரார் எழுதிய கனகதாரா சோஸ்திரம். ஸோ அந்த பாடல் என்னென்னா, பணம் வேண்டி இந்த பாடலை பாடும்போது தங்க நெல்லிக்காயை கொட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அது போய் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே சொல்லும். ஸோ அதில் வந்து கனகதாரா சோஸ்திரம் வந்து படிக்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அது அவ்வளோ சூப்பரான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அற்புதமான பலன். பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து சூரிய பயிற்சி அப்போ வந்து ஐ திங்க் மாதத்தில் வந்து 15-16 தேதியில் வந்து வரும். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம்னா அது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 முறை பெருமாளை சுற்றி வரும்போது ஒரு பெரும் பணம், பெரும் செல்வம் வந்து உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் கொடுக்குதுங்க. ஸோ இதை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அற்புதமான படங்கள் சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.